மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. புற்றுநோய் என்பது புற்றுநோய்களுள் அதிக ஆபத்தானவைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. மலக்குடல் புற்றுநோயில் உயிர் பிழைப்பு விகிதம் 40-50% இருக்கின்ற நிலையில், கணைய புற்றுநோயாளிகள் பாதிப்பிற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு உயிர் வாழும் விகிதம் 12% இருக்கிறது. உலக அளவில் 4வது மிக பொதுவான புற்றுநோயாக ஏற்கனவே அறியப்படுகிற கணைய புற்றுநோய் நேர்வுகள் இந்தியாவிலும் கூட தொடர்ந்து நிலையாக அதிகரித்து வருகின்றன. உலகம் முழுவதும் தினமும் 1200 பேருக்கு கணைய புற்றுநோய் கண்டறியப்படுகின்றது என கணைய புற்றுநோய் மீதான விழிப்புணர்வு மாதம் அனுசரிக்கப்படும் இத்தருணத்தில் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநரும் குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் ரமேஷ் அர்தனாரி கூறுகையில், சிகிச்சை அளிப்பதற்கு கணைய புற்றுநோயை மிகவும் கடினமானதாக ஆக்கும் ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது, இந்தியாவில் வெறும் 10-20% நோயாளிகளே உகந்த நேரத்திற்குள் சிகிச்சை பெற வேண்டும் என்று தேடி மருத்துவமனைகளுக்கு வருகின்றனர். எஞ்சிய நபர்களோ எந்த வகையான சிகிச்சையும் பலன் அளிக்காத நேரத்தில் காலம் கடந்து மிக தாமதமாக சிகிச்சைக்கு வருகின்றனர். மேற்கத்திய நாடுகளில் 80% கணைய புற்றுநோய்கள் கணையத்தோடு நேரடி தொடர்புடையதாக இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இதற்கு நேர்மாறாக 80% பாதிப்புகள் ஆம்புலரி புற்றுநோயாக தோன்றி கணையத்திற்கு பரவுகின்றன. இத்தகைய போக்கு இந்தியா முழுவதிலும் காணப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக ஆம்புலரி கணைய புற்றுநோயில் சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைக்கும் விகிதம் கணைய புற்றுநோயோடு ஒப்பிடுகையில் அதிகமாகவே இருக்கிறது. கணைய புற்றுநோயில் இது 5-10% இருக்கும் நிலையில், ஆம்புலரி கணைய புற்றுநோயில் 50%க்கும் அதிகமாக உயிர் பிழைப்பு விகிதம் காணப்படுகிறது என்றார். இந்நிகழ்வில் குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை துறை முதுநிலை நிபுணர் மோகன், புற்றுநோய் துறையின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ரத்தினம், குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் அழகமை உட்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது பான்கிரியாஸ் கேன்சர். பான்கிரியாஸ்ங்கிறது ஒரு உறுப்பு. அது வயிற்றுல மேல் பகுதியில பின்னாடி முதுகு தண்டுக்கு எதிர்க்க இருக்கு. இது மெயினா இன்சுலின் அண்ட் லைப்பேஸ் 2 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இன்சுலின் சுகரை கீழே பண்ணும். ஸோ இன்சுலின் என்ன சுகர் வரும். இன்னொன்று லைப்பேஸ். லைப்பேஸ் கொழுப்ப ஜீர்ணிக்கிற சக்தி. அது இல்லைன்னா கொழுப்பு ஜீரணமாகாது. உங்களுக்கு மோஷன்ல ரொம்ப கொழுப்பா போகும். நீங்க சாப்பிட்ற கொழுப்புலாம் அப்படியே போயிடும். அதனால என்ன ஆகும்னா அடிக்கடி மோஷன் வரும். பேஷண்ட் வெயிட் லூஸ் பண்ணாது. தி கேன்சர் ஆஃப் த பேன்க்ரியாஸ் 50 years ago 12th பொசிஷன்ல இருந்தது உலகத்துல கேன்சர்ஸ். இன்னைக்கு அது 4th பொசிஷன் வந்து. ஸோ இட் ஹஸ் ரிசன். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இரைப்பை கேன்சர் கம்மி ஆயிடுச்சு அமெரிக்கால. இது ரைஸ் ஆயிடுச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பேர். அவருக்கே ஒரு டைப் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் தான் செத்து போனார். 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியல. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸே காப்பாற்ற முடியலன்னா எவ்வளோ பேட் கேன்சர்னு பார்த்துக்கங்க. ஸோ அவர் ஏன் காப்பாற்ற முடியல? அவர் கோர்ட்டை லேட் ஸ்டேஜில் போயிருக்காரு. சீக்கிரம் ஸ்டேஜில் போயிருந்தாலும் மேபி ஹி வுட் ஹவ் பீன் சேவ். ஹி இக்னோர்ட் தி சிம்டம்ஸ் ஆஃப் இட். ஸோ இதோட கீ டு ட்ரீட்டிங் த பேன்க்ரியாட்டிக் கேன்சர் இஸ் சீக்கிரம் ஸ்டேஜில் பிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன அறிகுறி இருக்குது? அவங்களுக்கு மஞ்சக்காமலை வந்தது, அரிப்பு வந்தது, பசி கம்மி ஆகிடுச்சு, வெயிட் ஃபால் ஆச்சுன்னா தே ஷுட் கோ டு அ டாக்டர். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர் உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம டாக்டர்ஸ் தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒவ்வொரு டாக்டர் ஜென்ரல் ப்ராக்டிஸில் 50 கேஸ் 60 கேஸ் பார்ப்பாங்க 3 மணி நேரத்தில். ஸோ தே டோன்ட் ஹேவ் டைம் டு டாக் டு த பேஷண்ட். என்ன இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பண்ணாத கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் லாஸ் இருக்குன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு ஒரு ஸ்கேன், ஒரு பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணாக்கா they can detect it early, and if they detect it early they can refer it to a cancer center and we can take care of it.